சூப்பரா இருக்கா நல்ல கலரு. இப்ப அதை எடுத்துக்கிறியா? இது வந்து பாத்தீங்கன்னா பெருக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், மாப் போறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். பாப்பாக்கம்மா என்ன ஜிஷிதா ட்ரூ போலாமா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஷாப்பிங் தான் கிளம்பி இருக்கோம். பாப்பாவா ரொம்ப நாள் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கூலுக்கு அனுப்பியே. இப்ப கமெண்ட்ஸ்ல கூட கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, பாப்பா ஸ்கூலுக்கு அனுப்பலையா அப்படின்னு சொல்லி கேட்டீங்க ஃப்ரெண்ட்ஸ். பாப்பா வந்து போக மாட்டேன்னு சொன்னால அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவளை அனுப்பவே இல்லை. ஏன்னா சின்ன பிள்ளை தானே. ஸ்கூல் வந்து இந்த வருஷம் சேர்க்கல ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வருஷம் தான் ஸ்கூல் சேர்க்க போறோம். அப்புறம் ரொம்ப நாள் பாப்பாக்கு கரெக்டா 2.25 வயசு தான் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். 3 வயசுக்கு மேலதான் நம்ம ஸ்கூல்லே சேர்க்க முடியும். 4 வயசுல கூட சேர்க்கறாங்க. 4 வயசு தான். ஆமா. சோ அதனால பாத்தீங்கன்னா ஸ்கூலுக்கு அனுப்பல. சரி இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த வருஷம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்லையா, சோ இதுக்கப்புறம் கொஞ்சம் ரெகுலரா அனுப்பலாம் சொல்லிட்டு பிளான் பண்ணிருக்கான். அட்லீஸ்ட் ரெகுலரா அனுப்புனா கூட ஒரு ஏபிசிடியாவது கத்துன்னு வருவாரு. வாரம் ஒரு வாரம் ஒரு மாசத்துக்கு ஒரு வாரம் ஸ்கூலுக்காவது வந்து பாத்தீங்கன்னா போவாங்க. ஆமா. சோ அதனால ஸ்கூல் போறியாமா? வேணா ஸ்கூல் சொல்லுமா. ஸ்கூல் போறியாமா? யார் அடிப்பா? மீஸ் அடிக்கிறாங்களா ஸ்கூல்ல? மிஸ் அடிச்சாங்க பாறான். புள்ள சொல்ல தெரியாதுன்னு பார்த்தா சொல்லுது மிஸ் அடிக்கிறாங்க. மீஸ் அடிக்கிறாங்களா? மீஸ் ஸ்கூலுக்கு போமா, ஸ்கூல் போனா தானே குட் கேர்லா இருக்க முடியும். மிஸ் அடிக்கிறாங்களா? இது ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோ, போய் காட்டலாங்க பாருங்க. மிஸ் அடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஃப்ரெண்ட்ஸ் இவளுக்கு வந்து பாத்தீங்கன்னா வாட்டர் பாட்டில்லாம் இல்ல, ரொம்ப நாள் ஆயிடுச்சு. வாட்டர் பாட்டில், லஞ்ச் பேக் எதுவுமே இல்ல ஃப்ரெண்ட்ஸ். அதனால எல்லாமே ஷாப்பிங் பண்ண போறோம். ஸ்கூலுக்கு போவ பர்ச்சேஸ், ஸ்கூல் ஷாப்பிங். ஸ்கூல் ஷாப்பிங் வேணாமா? அது எவ்வளவு தெளிவா சொல்றாரு பாரு அவரு. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். மிஸ் அடிச்சாங்களா? அம்மா வந்து கேக்குறேன், ஏன் மிஸ் அடிச்சிங்க ஜெஷிதாவும் சொல்லி நான் கேக்குறேன்னா, இதுக்கப்புறம் அடிக்க மாட்டாங்க, அடிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு வரேன். சரியா? ஓகே. ஸ்கூல் போகணும்னா டெய்லி ஸ்கூல் போன அப்பதான் குட் கேர்லா. மிஸ் அடிக்க வேணாம்னு சொல்றேன் நான். சரி போலாமா ஃப்ரெண்ட்ஸ்? ஷாப்பிங் கிளம்பிட்டோம், போயிட்டு ஷாப்பிங் பண்ணிட்டு வரலாம் வாங்க. அப்புறம் வீட்டுக்கு தேவையான பொருள் நிறைய லிஸ்ட் எழுதி வச்சிருக்கேன் பேபி, அதெல்லாம் வாங்கிட்டு வரலாம். ஓகே எல்லாமே அப்படியே வாங்கிட்டு வரலாம். ஷாப்பிங் பண்ண வந்த உடனே சாப்பாடு தான் முக்கியம். சாப்பிட்டு போய் தெம்பா ஷாப்பிங் பண்ணல. சரி சரி. எப்படி இருந்தாலும் கடை மூடுற வரைக்கும் உள்ளதான் இருப்போம். ரெட் கலர் வேணுமா ஜெஷிதா? நல்லா இருக்குல்ல? சரி ஓகே, கொடு அப்பாட்ட கொடு. சிப்பர் பாட்டில் வாங்கலாமா? நல்லா டிசைனா இருக்கு வாட்டர் பாட்டில். எந்த கலர் வேணும் பாப்பாக்கு? சூப்பரா இருக்கு இந்த பாட்டில். ஓகே, ஆனா சின்னதா இருக்கு, தண்ணி பத்து மாட்டேங்குது. அது போதும் விடு. எல்லாமே நல்லா தான் இருக்கு. இது அழகா இருக்கு பேபி. இப்போ அதை எடுத்துக்கிறியா? நிறைய கலெக்ஷன் இருக்கு சைனா. நல்லா இருக்குல்ல? ரெண்டுத்துல எது நல்லா இருந்ததோ ஒன்று வாங்கிட்டாங்க. நான் செய்யுதா? ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று வாங்கிட்டாங்க. நல்லா இது ரெண்டுமே வாங்கிக்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வேலை பாரு சைண்டா. ரஷ்மிதா இருக்கிற சோப்பு டப்பாவெல்லாம் ஷாப்பிங் பண்ணி வச்சிருக்கான். அவளே ஷாப்பிங் பண்ணிக்கிட்டா. எடுக்கவும் விட மாட்டா. அந்த பேண்ட் தான் எடுத்து போட்டேன், மத்தெல்லாம் அவளே ஷாப்பிங் பண்ணிட்டா. இது மாதிரி ஒரு கிளிப் நான் போடுவேன், கிளிப் அடியில இந்த மாதிரி ஒன்று வாங்கிட்டேன். இது நல்லதா இருக்கு, பார்த்து லைனா வேணும் பேபி, பிளாக் கலர். அண்ணா எவ்வளவு ஐய் வளையல் போட்ட நீ தான் கழட்டி போட்டுற. உனக்கு அவர் எப்படி காட்டுறாரு? ஹாய். இது மாதிரி வளையல் எடுத்து போடலாம் பாப்பாக்கு. ஸ்கூல்லாம் போட்டு பாத்து தானே? ஸ்கூல் போற இது மாதிரி வளையல் எடுத்துறியா? சின்னதா இது வேணாமா? பாத்து எடு. அங்க மாட்டி வச்சிருக்கா, அதெல்லாம் பெரிய சைஸா? பெரிய சைஸா இருக்கு.
எஸ்கலேட்டர்ல ஏறி வருதுதான். லஞ்ச் பேக் ஓகேவா உனக்கு? பேபி பாப்பா செலக்ஷனா? ஒரு பேபி ஒரு சைக்கிள் எடுக்கிறான். பை அதெல்லாம் எடுக்கக்கூடாது. சைக்கிள் ஓட்ட போறான்னு நினைக்கிறேன். லஞ்ச் பேக் எடுத்தா பேபிங்க பாரு சூப்பரா இருக்கு. கடிகாரம் வீட்டுல கடிகாரமே இல்ல. ரொம்ப நாளா வாங்க போறியா என்ன? வாங்கினா நல்லா தான் இருக்கும். வாங்கிடு. சூப்பரா இருக்கு. ஆனா நல்ல கலரு மேட்ச் ஆகும் நம்ம வீட்டுக்கு. அழகா கலருக்கு மேட்ச் ஆகுன்றியா? எங்க மாட்டுவ? ஏதோ ஒரு பக்கம் செவத்துல மாட்ட வேண்டியதான். சரி எங்க மாட்டலாம்? டிவி யூனிட் இருக்குல்ல, அதுக்கு ஆப்போசிட் செவத்துல மாட்டலாம். இந்த பக்கம் பூஜை யூனிட். ஆமா. ஐயா வேணாம். அவர் சொல்றத பாரு. ஐயா வேணாம். வேணாம் நல்லாதான் இருக்குதுன்னு கேட்டா ஐயா வேணான்றார் ஜெஷிதா. அழகு பொருளும் வச்சுக்கிறாங்க இங்க. நிறைய இருக்கு சங்கீதா. ஷாப்பிங் முடிஞ்சது. இன்னும் கிராசரிஸ் எல்லாம் வாங்கணும்னு பிளான் பண்ணோம். அதெல்லாம் வாங்க முடியல. அதெல்லாம் நாளைக்கு வாங்கிக்கலாம். நாளைக்கு வாங்கிக்கலாம். சரி ஓபன் பண்ணி தரேன்னு சொன்னாங்க. நாங்க ஓபன் பண்ணதே வாங்கி வந்துட்டோம். அதனால இங்க கத்திரிக்கோல் வச்சு கட் பண்ணி நிறியா? முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா ஜெஷிதாக்கு லஞ்ச் பேக் தான் வாங்க போனோம் ஃப்ரெண்ட்ஸ். லஞ்ச் பேக், அதுக்கப்புறம் வாட்டர் பாட்டிலாம் வந்து பாத்தீங்கன்னா இல்ல, ஸ்கூல் போறதுக்காக வந்து பாத்தீங்கன்னா ஒன்று வாங்கினேன். ஆல்ரெடி இருந்த லஞ்ச் பேக் என்ன ஆகுதுன்னா, இவ எடுத்துட்டு போறா இல்லையா, சாப்பாடுலாம் ஊத்தி எடுத்துட்டு வந்துடுறா அதிலே போட்டு. அதனால ஒன்னு அதை துவச்சி காய வச்சு அனுப்புறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா மாத்தி கொடுக்கறதுக்கு ஆல்டர்னேட்டா இன்னொன்னு வேணும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால ஆல்டர்னேட்டிவா ஒன்று மாத்தி கொடுக்கறதுக்காக வந்து பாத்தீங்கன்னா இன்னொன்னு வாங்கிட்டு வந்தேன். யாருக்குமா? பாப்பாக்கு தண்ணி பாட்டில். ஹாய் தண்ணி பாட்டில். பாப்பாக்கு தண்ணி பாட்டில்ன்றாரு. தண்ணி மேல ஊத்தி எடுத்துன்னு வந்துடுற. அதனால அது பேக் மாத்தி கொடுக்கறதுக்காக ஒரு பேக். லஞ்ச் பேக் சூப்பரா இருக்கு. ஆனா விலை எவ்வளவு தெரியுமா? இது 229 ரூபாய். 229 ரூபா லஞ்ச் பேக். சூப்பரா இருக்கு பேபி. நல்லா இருக்கு. குவாலிட்டி நல்லா இருக்கு. எடுத்துட்டு போலாம். பாப்பா இது முன்னாடி வாங்குறது அந்த அளவுக்கு இது கிடையாது. 150 ரூபாய்க்கு நம்ம வாங்கணும்னு நினைக்கிறேன். அதை விட இது நல்லா இருக்கு. சூப்பரா ஹெவியா இருக்கு. ஆமா அது வாங்கணுமா? என்ன பண்ற ஜெஷிதா? ஜெஷிதா தான் இப்ப எடுத்து பாத்துட்டு இருக்காரு. அவெல்லாம் என்ன வாங்கிட்டு வந்திருக்கோன்னு சொல்லி. அதுக்கப்புறம் வாட்டர் பாட்டில். ஸோ இந்த 2 வாட்டர் பாட்டிலுமே ஜெஷிதாக்கு தான் வாங்கணும். ஒரு குட்டி வாட்டர் பாட்டில் ஸ்கூலுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதை கொடுத்து அனுப்பலாம். இது ஓகே போதுன்னா வந்து பாத்தீங்கன்னா இதுவே டெய்லி கொடுத்து அனுப்பலாம். அப்படி இல்லைன்னா இந்த பெரிய வாட்டர் பாட்டில் வந்து கொடுத்து அனுப்பலாம். இப்போ வெளியில போனாலும் ஜெஷிதாக்கு தண்ணி தான் எடுத்துட்டு போறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த வாட்டர் பாட்டில் யூஸ் ஆகும். அதனால 2 வாட்டர் பாட்டில் ஜெஷிதாக்காக வாங்கியிருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு 2 வாட்டர் பாட்டில் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுக்காக வாங்கிட்டு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி குடிக்கிறதுக்கு. இப்ப மேல வந்து பாத்தீங்கன்னா தூங்க போறோம் இல்லையா, அப்போ வந்து தண்ணி பாட்டில் வந்து தேவைப்படும். அதனால வந்து பாத்தீங்கன்னா ஒரு தண்ணி பாட்டில் ஆல்ரெடி நான் சில்வர் ஒரு பாட்டில் வச்சிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அது திருவிழாக்கு பாட்டி ஊருக்கு போனால அங்கேயே வச்சுட்டு வந்தாச்சு. அது மிஸ் ஆயிடுச்சு. அது ஸோ அங்க இருந்தா எடுத்துட்டு வர சொன்னோம். சார் தண்ணி பாட்டில் வந்து பாத்தீங்கன்னா குடிச்சிட்டு வந்து இங்க வச்சா கூட நமக்கு தண்ணி தேவைப்படும் போது வந்து குடிச்சிக்கலாம். ஏன்னா தண்ணியே குடிச்சு குடிக்கிறதே மறந்தே போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது தண்ணி கண்ணு முன்னாடியே இருந்து அப்பப்போ தண்ணி குடிக்கலாம்ல, அதனால வாட்டர் கேன். ஸோ மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா 4 பாட்டில் வாங்கி வந்துருக்கீங்க பாருங்க. வாட்டர் பாட்டில் 4, 2 பிங்க் 2 கிரே. ஆமா ஜெஷிதாக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிங்க் கிரே, நமக்கு ஒரு பிங்க் கிரே. இந்த அவளுக்கு சிப்பர் பாட்டில் தான் அவன் கொடுத்து அனுப்புறான். ஆனா அதுல வந்து பாத்தீங்கன்னா அவ தண்ணி சரியா குடிக்கவே மாட்டான். ஆமா சிப்பர் பாட்டில் வந்து பாத்தீங்கன்னா வேஸ்டா தான் போகுது. அதை கிளீன் பண்றவும் வந்து பாத்தீங்கன்னா சரியா முடியல. அதனால இந்த டப்பா வாங்கிருக்கேன். சின்ன பாட்டி பாப்பாக்கு. பாப்பாக்கமா? சின்ன பாட்டி. சின்ன பாட்டிலாம் பாப்பாக்கு. சின்ன பாட்டி. நெக்ஸ்ட் என்ன வாங்கி வந்தேன்னு பாத்தீங்கன்னா இந்த ஜெஷிதாக்கு எனக்கு எல்லாமே கிளிப் நிறைய வாங்கி வந்திருக்க போல இருக்கு. தல்ல ஜெஷிதாக்கு வந்து வளையல். அவ கையில வந்து சில்வர் வளையல் போட்டிருந்தால அது வந்து பாத்தீங்கன்னா கழட்டியாச்சு. அதனால இந்த வளையல். அதுக்கப்புறம் எனக்கு 2 கிளிப் வாங்கிட்டு வந்தேன் தலையில போட்டு. ஜெஷிதாக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 கிளிப்பு இங்க பாருங்க. ஆனா இது ஒரு நாளைக்கு ஒண்ணு போட்டு அமைச்சுன்னா தொலைச்சிட்டு வந்துடுறா. இது அதான் ஒரு பிரச்சனை. ஒரு நாளைக்கு ஒண்ணு போட வேண்டியதா இருக்கு. சோ இது வந்து பாத்தீங்கன்னா இப்போ நான் ஹேர் கட் பண்ற வரைக்கும் வந்து போட்டு அனுப்பலாம். லப்பர் பேண்ட் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க பாருங்க. ஸோ பேண்ட் மாதிரி கேட்டேன். அது வந்து பாத்தீங்கன்னா இல்ல. ஸோ அதனால இது வாங்கிட்டு இருக்கேன். இது எப்படி இருக்குன்னு தெரியல, யூஸ் பண்ணி பாக்கலாம் ஒர்க் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு. ரப்பர் பேண்ட் தான். ஆமா ரப்பர் பேண்டு, கிளிப்பு, பவுடர் அடிக்கிறதுக்கு ஸ்பாஞ்ச். பவுடர் அடிச்சு ஸ்கூலுக்கு உள்ள வந்து பவுடர் கொட்டி வச்சுக்கலாம். கொட்டிட்டு மூடி வச்சுட்டோம்னா வச்சுக்க அழகா பவுடர் வந்து அடிக்கணும். சங் சங் பாப்பாக்குதான். அப்புறம் இது வந்து பாத்தீங்கன்னா பாத்ரூம்ல மாட்டுறதுக்கு. இதுவும் இந்த கட்டி மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ இது ஒண்ணு போட்டு வச்சாலும் நல்லா வந்து வாசனையா இருக்கும். அந்த
ஸ்மெல் பேட் ஸ்மெல்லாம் வராம இது வந்து நல்லா இருக்கும். வாஷ் பேஷன்லாம் போட்டு வைக்கலாம். ஸோ அதுக்காக பாத்ரூம்காக இது. ஸோ அவ்வளோதான் பேபி ஷாப்பிங் பண்ணது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஃபேஸ் வாஷ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வாங்கிட்டு வந்தேன். ஹிமாலயா ஃபேஸ் வாஷா? ஆமாம். ஸோ அதுதான் நான் ரெகுலராக யூஸ் பண்ணேன். ஜெஷிதாக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் நிக்கர் ஜெட்டி ஜெஷிதாக்கு ஜெட்டி இது மாதிரி கட் ஜெட்டியா மேக்ஸிமம் வச்சில்ல. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டவுசர் மாடல தான் வச்சிருக்கா. ஏதாவது இது மாதிரி ஃப்ராக் கவுன்ல போட்டா அப்போ வந்து இது போட்டு அனுப்பலாம். இது ஒரு பீஸ் 35 ரூபாய் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து அந்த டவுசர் மாதிரி போய் பார்த்தேன். டிஷர்ட் போட்டு அப்படியே அனுப்பலாம் சொல்லிட்டு அது பார்த்தா 60 ரூபாய் 100 ரூபாய் அது மாதிரி இருக்கு. எப்பயுமே நான் பாப்பாக்கு எடை போடுற கடையில ட்ரெஸ் எடுக்கிறேன்ல, எடை போடுற கடையில ட்ரெஸ் எடுத்து வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரி சிங்கிள் பீஸா வாங்கினா ரேட் அதிகமா இருக்க மாதிரி இருக்கு. எடை போடுற கடையில நான் ஒரு 30 ட்ரெஸ் எடுத்துட்டு வரேன். வெறும் 1000 ரூபாய்க்கு வந்து பாத்தீங்கன்னா எடுத்துருவேன் நான். ஸோ இது வெறும் 3 ட்ரெஸ்ஸே வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க 35 ரூபாய் ஒரு பீஸ். ஒரு டிஷர்ட்டே 100 ரூபாய் விற்கிது பேபி. ஆமா இது 35 ரூபானா பரவாயில்ல, நல்லா நார்மல் தான். இது 35 ரூபாய் ஓகே. நான் டவுசர் எல்லாம் எடுக்க போனேன். அதெல்லாம் வந்து டவுசர் பேண்ட் எல்லாம் 60 ரூபாய் 70 ரூபாய் 90 ரூபாய் 100 ரூபாய் அது மேல விற்கிது ஒரு டிஷர்ட்டுமே. அது நான் 30 டிஷர்ட் வாங்க முடியும் 1000 ரூபாய்க்கு வாங்க முடியாது. எடை போற கடைக்கு இன்னொரு டைம் போய் வரணும். ஆனா நிறைய ட்ரெஸ் இருக்கு பாப்பாக்கு. இப்பதான் துவைக்க போட்டிருக்கேன். எல்லாமே துவைச்சு காய வச்சு எடுத்து வைக்க வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் பேபி வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து துணி காய வைக்கிறதுக்கு கிளிப்பு நிறைய. எவ்வளவு அந்த கிளிப்பு? இது வந்து 75 ரூபாய் பேபி ஒரு பீஸ். நல்லா ஏமாத்திட்டாங்க உன்ன. ஏமாத்தல. 10 ரூபா 15 ரூபா 20 ரூபாய்க்குலாம் கிளிப் இருக்கு. அதெல்லாம் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்காது. என்னமா அதுக்குள்ள புடிங்கிட்டா பாரு. அதுக்குள்ள கிளிப்ப புடிங்கிட்டா. நெக்ஸ்ட் பேபிக்காகவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொருள் வாங்கிட்டு வந்திருக்காரு ஃப்ரெண்ட்ஸ். அவர் ஆசைப்பட்டு ரொம்ப வருஷமா கேட்டுங்க இருந்தாரு. ஆனா நான் தான் வேணாம்னு சொல்லிட்டு நிறைய டைம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணிட்டே வந்தேன். அப்படி என்ன ஒரு பொருள்னு பாத்தீங்கன்னா கத்தி. நம்ம வீட்டுல மீன் வெட்டுறதுக்கு கத்தி, மீன் ஏதாவது பெரிய பொருளா வெட்டணும் அப்படின்னா கத்தி இல்ல ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க அதனால ஷார்ப்பான கத்தி வாங்கிருக்கோம். அவங்க எடுத்து பார்க்கும் போதே ஜாக்கிரதையா எடுங்க ரொம்ப ஷார்ப்பா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. கத்தியே பயங்கரமா இருக்கு. காட்டா பேபி இந்த கத்தியா நம்ம பார்த்தா? ஆமா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் கத்தி. நல்லா ஷார்ப்பா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், பயங்கர ஷார்ப்பு. கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் ஹேண்டில் பண்ணும் பேபி. அதே மாதிரியே வைக்கிறதும் வந்து பாத்தீங்கன்னா எட்டரை மாதிரிலாம் வைக்கூடாது, தூரமா ஜாக்கிரதையா வைக்கணும். ஓகே. இது வந்து பாத்தீங்கன்னா பெரிய மீன்லாம் எங்களுக்கு மீன்லாம் வாங்கினா வந்து நாங்களே கிளீன் பண்ண ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா எப்பயுமே மீன் வாங்கினா நான் வீட்டுல நான் தான் கிளீன் பண்ணுவேன். ஆனா நம்ம பெரிய மீன்லாம் வாங்கினா மட்டும் கத்தி வச்சு கட் பண்ண முடியாது. அதனால வந்து பாத்தீங்கன்னா அங்கேயே கிளீன் பண்ணி கொடுத்து எடுத்துட்டு வந்துருவேன். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்மளே கிளீன் பண்ணணும். எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கட் பண்ணணும்னு சொல்லிட்டு நல்லா பெரிய கத்தியா வாங்கிட்டு வந்திருக்கோம். பயங்கரமா இருக்கு. அப்படியே இது வைப்போம். அதுக்கப்புறம் வீட்டுல வந்து காய்கறி வெட்டுறதுக்கு ஒரு சின்ன கத்தி. ஏன்னா ஒரு கத்தி உடஞ்சிருச்சு, ஒண்ணுதான் இருக்கு. ஆல்டர்னேட்டிவா இன்னொரு கத்தி வந்து பாத்தீங்கன்னா வாங்கி வந்திருக்கேன். ஸோ 2 கத்தி வந்து முக்கியமா வாங்கணும். இதோட விலை வந்து பாத்தீங்கன்னா 25 ரூபாய் தான் பேபி. இந்த கத்தியோட விலை எவ்வளவு தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ்? இது வந்து பாத்தீங்கன்னா 500 ரூபாய். 500 ரூபாய் இந்த கத்தி. நம்மளே வந்து இரும்பு கத்தி அடிக்க சொன்னாலே 300 ரூபாயில முடிஞ்சிடும் போல. ஆமா அதுவும் கம்மியா தான் இருக்கும். இரும்பு கத்தியில வெட்டக்கூடாது. செக் செக் செக். நின்னு கோழி வர்ணம் நின்னு விளையாடாத கத்தியில வை. ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு தேவையான 2 நைஃப் வாங்கி வந்திருக்கோம். அப்புறம் முக்கியமா இன்னொன்னு என்ன வாங்கி வந்தோன்னா சரிங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், மாப்பு. பெரிய மாப்பா வாங்கி வந்திருக்காரு பேபி. மாலுக்குலாம் மாப் போடுவாங்களே ஃப்ரெண்ட்ஸ், அந்த மாதிரி மாப்பு வாங்கி வந்திருக்கோம். ஆக்சுவலி இதை வச்சு அவங்க கூட்டினாங்க பேபி. பெருக்க தான் யூஸ் ஆகுது. இது பெருக்கிறதுக்கு தான், மாப் போடுறதுக்குல பெருக்கிறதுக்கு தான். ரெண்டுத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். மாப் போட்டா புழியறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்னாங்க. பெருக்கிட்டு தண்ணி லைட்டா ஸ்ப்ரே பண்ணி அப்படியே வந்து பாத்தீங்கன்னா ஒரு டைம் தொடச்சி எடுத்துடணும். அழுக்கு படாம பாத்துக்கணும். அதே பார்த்து டிவி இருக்கு, டிவி பக்கம் எடுக்காது ஃப்ரெண்ட்ஸ். வீட்டுக்கு தேவையான பெரிய மாப்பு. மாப்பு இது கழட்டலாம் போல பேபி. கழட்டலாம் தான், கழட்டிட்டு புழியலாம், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா பெரிய மாப்பு வந்து வாங்கியிருக்காரு. இது வந்து பாத்தீங்கன்னா பெருக்கிறதுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம், மாப் போடுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வீட்டுல வந்து அப்பப்போ பெருக்கிட்டே இருக்கும்ல சின்ன மாப்புலாம். மேக்சிமம் நான் ஒயிட் டைல்ஸ் போட்டதுனால சங்கீதா கிளீன் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாரு ஃப்ரெண்ட்ஸ். நீ தானே ஒயிட் டைல்ஸ் போட்ட, நீயே கிளீன் பண்ணு அப்படின்றாரு. சும்மா இது ஒரு காரணம், அதனால பெரிய மாப்பா வாங்கியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருக்கு. ஸோ இந்த பெரிய மாப்பு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுக்காக வாங்கிட்டு வந்தது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ஒரே நாள் மேலுக்குள்ள எல்லாமே பெருக்கணும்னா சின்னது வச்சு ரொம்ப நேரம் துடைக்கிறதுக்கு. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா பெருசா வாங்கியாச்சு, கொஞ்சம் ஈஸியா இருக்கும்ல இது வந்து கிளீன் பண்றதுக்கு. அதனால பெரிய மாப்பா வாங்கியிருக்கோம்.
அதுக்கப்புறம் என்ன வாங்கியிருக்கோம்னா துணி துவைக்கிறதுக்கு வந்து டிடர்ஜென்ட் லிக்யூடு கம்ஃபோர்ட்டு அதுக்கப்புறம் ஹேண்ட் வாஷ் பண்றது 2 பொருள் மிஸ் ஆகுது பேபி. வேற என்ன வாங்கணும்? நான் வந்து பாத்திரம் விளக்குறதுக்கு லிக்விட் வாங்க சொன்னேன். அதுக்கப்புறம் வந்து கோலின் வாங்க சொன்னேன் கண்ணாடி துடைக்கிறதுக்கு. ஸோ 2 மிஸ் ஆகுது, அது அப்புறமா வாங்கிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோதான் நாங்கள் வந்து ஷாப்பிங் பண்ணிட்டு வந்தோம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் ஷாப்பிங் தான், ஆனால் வந்து எல்லாமே தேவைப்படுறது தான் வாங்கிட்டு வந்திருக்காங்க பாருங்க. வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளும் ஷாப்பிங் பண்ணிட்டு வந்தாச்சு. அவ்வளோதான் முடிஞ்சது. பாப்பா வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் கண்டிப்பாக ஸ்கூலுக்கு அனுப்பணும். அவ வந்து பார்த்தீங்கன்னா போக மாட்டேன்றா. நான் வேணாம், ஸ்கூல் வேணாம், நாளைக்கு நான் என்னைக்கு கேட்டாலும் நாளைக்குன்னே சொல்றா. அப்புறம் இல்லைன்னா வச்சுக்க அம்மா வேணும் அப்பா வேணும் அழுவுன்னு சொல்றாரு. மிஸ் அடிச்சிட்டாங்கன்னு வேற இப்ப புதுசா அவரு கதை அதெல்லாம் பொய். அவரு பொய் சொல்லுவாரு. யார் அடிச்சா? யார் மாச்சா? இல்ல இதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த டயலாக் சொல்லல, இப்ப புதுசா வந்து சொல்ல ஆரம்பிச்சாரு மிஸ் அடிச்சுன்னு சொல்லிட்டு. சோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி எல்லாம் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கீங்க. ஸ்கூலுக்கு அனுப்பும் போது கண்டிப்பா போடுறோம். சோ இப்ப நான் ரெகுலரா ஸ்கூலுக்கே அனுப்புறது இல்லை, ஏன்னா வந்து சின்ன பிள்ளையா தானே இருக்கா. ஸோ கொஞ்சம் நார்மலாக ஸ்கூல் போகும்போது ரெகுலராக அனுப்பிக்கலாம் சொல்லிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் போகணும் போது வந்து 1 வாரம் அனுப்பி விட்டுட்டு அப்புறம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் 1 வாரம் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கேன். ஆனால் அது மாதிரி ஃபர்ஸ்ட் அனுப்பக்கூடாது, ஏன்னா அவளுக்கு அப்புறம் ஸ்கூல் போகும்போதும் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கணும்னு தோணும்ல. அனுப்புனா ஃபுல்லாக அனுப்பணும், அப்படி இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா வீட்லேயே வச்சிருக்கணும். அப்படித்தானே பேபி? ஆமாம். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிக்கோள் முடிவு எடுத்திருக்கிறேன். டெய்லி ஸ்கூலுக்கு அனுப்பணும். ஏதாவது எமர்ஜென்சியா நம்ம வந்து ஊருக்கு எல்லாம் போறோம்ல, அப்ப மட்டும் லீவ் போட்டு மத்தபடி வீட்ல இருக்கிறப்ப டெய்லி ஸ்கூலுக்கு அனுப்பலாம். அதுவும் ஹாஃப் டே தான் ஃப்ரெண்ட்ஸ். ஹாஃப் டே போறதுக்கே இவருக்கு கஷ்டமா இருக்கும். என்னம்மா ஸ்கூல் போறியாமா? 1 மணிக்கெல்லாம் வந்துடலாம். ஸ்கூல் போறியாமா? பவுடர். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா ஷாப்பிங் பண்ணிட்டு வந்தாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். டாடா பாய்.